நான் கால்நடை கிண்ணியா கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர். எனது பெயர் ஏஎஸ்எம் முஸ்தபா. இந்த கூட்டுறவு சங்கமானது பல தசாப்தங்களாக இயங்கி வருகிறது. இருந்தும் கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தில் இந்த நீண்டகால பிரச்சனையாக இந்த கால்நடை வளர்ப்போர் பிரச்சனை, மேய்ச்சல் நிலை சம்பந்தமான பிரச்சனை நீண்ட காலமாக நடைபெற்று வந்தது. இடைக்காலத்தில் நல்ல இன்னல்களையும் நாங்கள் பற்றிச்சோம். இன்னல்கள்னு சொன்னால் அது சொல்லலான திட்டங்கள், இந்த கஷ்டங்களை நாங்கள் பெற்றிருக்கோம். அந்த வகையில் இப்போ நாங்கள் பல அதிகாரிகளிடம் போய் சொல்லி எங்கள் மேய்ச்சல் நிலை சம்பந்தமான பிரச்சனை இது எங்களுக்கு இதை செஞ்சு தாங்கண்டு பல உயர் அதிகாரியிடம் போனோம், அரசியல்வாதிகளிடம் போனோம். எவரிடமே இது எங்களுக்கு ஒன்றும் செயல்படுத்தவில்லை. அவர்கள் அவர்களுடைய தேவைக்கேற்றவாறு எங்களுக்கு காய் நகர்த்தினார்களே தவிர எங்களுக்கு மேய்ச்சல் நிலம் எடுத்து தரணுன்றதில் அரசியல் அதிகாரிகளிடமோ அல்லது அரசியல்வாதிகளிடமோ எந்த எண்ணமும் இல்லை. அந்த வகையில் நாங்கள் எங்களால் இயன்ற உதவியை தேடி நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். அந்த நீதிமன்றத்தின் மூலமாக எங்களுக்கு அழகான தீர்ப்புகளை ஒன்று தந்திருச்சாங்க. அந்த தீர்ப்புகளினாலே எங்கள் கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் அந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் மிகவும் சந்தோஷமான நிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த தீர்ப்பானது உயர்மன்ற தீர்ப்பானது அழகான தீர்ப்பு, எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து எங்களுக்குரிய ஒரு உடன்பாடான ஒரு தீர்ப்பை எங்களுக்கு தந்துருச்சாங்க. நாங்கள் அரசியல்வாதம் தெரியும்போது எங்களை அவர்கள் ஏமாத்தினார்களே ஒழிய வேறு எந்த விதமான ஒரு செயல்பாட்டுக்கும் இறங்கவில்லை. அரசியல் செஞ்சு தரலாம் என்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்போ செஞ்சு தந்திரிச்சோணும், செஞ்சு தரலைன்னா தரம் விட்டுருச்சோணும். அப்போ அவங்க ஏமாத்து வேறு வழிகளை தவிர அரசியல்வாதி யாருமே எங்களுக்கு முன்னிட்டு உழைச்சல்ன்றதை நான் சொல்கிறேன். அவர்கள் எப்போவும் அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தேவை, அந்த மக்கள் அவங்க பயன்படுத்தினார்களே ஒழிய அவர்கள் மேலதிகமாக எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் காட்டவில்லை. ஆரம்பத்தொட்டு இன்று வரையும் அவர்கள் பால்பானையில் சால்வரும் மேய்ச்சல் நிலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அது எத்தனை பேர் குறிப்பிட்ட எல்லாரும் அந்த காலத்தில் இந்த காலம் வர காட்டியும் மாரிகாலம் அந்த பிரச்சனை, கோடகாலம் அந்த நிம்மதி அப்படின்ற வகையில் அவங்க மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் அங்கே ஒன்றாலும் ஒரு முறை எங்களுக்கு கந்தலாவில் அடி கூட பட்டிருக்கோம். எங்களை பண்ணையாளர்கள் அந்த பேர் நீங்கள் எல்லோரும் வெளியேறுங்கன்ற ஒரு சோழ பிரச்சனைன்னா அடிபட்டு அதில் பாய்ச்சப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகம் பேர் முதுவக்காட்டு கையப்பிடி குடின்ற அடித்ததான ஒளி அவர்கள் அப்படியான ஒரு கஷ்டத்தில் நாங்கள் அங்கேயும் வாழ்ந்தோம், இங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு மாடுகளுக்கு வெட்டுறதும் அதுக்குரிய காலை கொத்துறதும் ஆக்களுக்கு அடித்த பிறகுமா தான் இவ்வளோ காலம் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துருச்சு.